திருமாவளவன் எந்த கூட்டணியில் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் எப்பயுமே தன்னுடைய அடிப்படை கொள்கைகள் அவர் சமரசம் பண்ணிக்கிட்டது இல்லை. அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு தான் இருக்கார். இன்றைக்கி அதுக்கான சூழல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெஸ்ட் ரிசல்ட் வர்றது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கும்போது தான். தன்னுடைய கட்சியை ஒரு தலித் கட்சியாக அவர் வச்சிருந்ததில்லை. அப்படி வச்சிருந்தா எதுக்கு 2 பேருக்கு பாலாஜிக்கும் ஷானவாஸுக்கும் அவர் இது கொடுத்துருக்கணும். அதில் போட்டி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்வாங்கியிருக்க வேண்டாம். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது பிடிக்கலங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் நிலைமை மாறும்னு சொன்னால் என்ன சொல்ல வர்றாரு? எவ்ரி வேர்ட் ஹேஸ் இட்ஸ் வெயிட். அவர் சொல்லும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டேஜ் விட்டு, அதனால் அவர் அதை சொல்லியிருக்கக்கூடாது. கட்சிக்குள்ளே கலவரம் அதுன்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னா ஷானவாஸ் இவர் கூட கூப்பிட்டுருக்காரு, பேசியிருக்காரு, பாலாஜியும் பேசியிருக்காரு. ஆனால் சின்ன சின்ன கசப்புகள் இல்லாத வண்ணம் இதை கொண்டு போயிருக்கலாம். கூட்டணியும் கொண்டு போயிருக்கலாம், தன்னுடைய கட்சியும் கொண்டு போயிருக்கலாம். ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லி, ஸ்டாலின் திரும்ப போன்ற என்னுடைய கூட்டணியின் கட்சி தலைவர்கள் வருவது சட்டமன்றத்துக்கு எங்களுக்கு பலம் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே அடங்கி போயிருக்கும். யாரும் என்ன பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. அதனால ஒரு அவங்கள கலந்துக்காம இவர் முடிவு எடுத்திருக்கலாம். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் போட்டி விட போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் அவங்கள கலந்துருக்கலாம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் IAS சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த அண்மை கால செயல்பாடு, இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட், அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த உட்கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சலசலப்புகள், அது ஒரு பெரும் இஷ்யூவாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் நான் சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் என்று அறிவித்தது, இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியலினுடைய திசையினுடைய போக்கு மாறக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது. பிறகு நான் சற்று பின்வாங்குகிறேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படிப்பட்ட கருத்து, முன்னுக்கு பின் முரணான கருத்து, முதல்ல எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, முன்னுக்கு பின் முரணான கருத்து அப்படின்னு சொல்லிட்டீங்க. நானும் அப்படித்தான் பார்க்குறேன். அதாவது முதல்ல இருந்தே அவருடைய கட்சியில் இன்றைக்கி இதில் தமிழக வெற்றி கழகத்தில் பெரிய ஆளாக இருக்கார்ல ஆதவர்ஜுன் உள்ளே வந்ததிலிருந்தே குழப்பங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தார், வெளியில் போனார். அதுக்கிடையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டார். அப்புறம் திருமாவளவன் கிளாரிஃபை பண்ண வேண்டியது போச்சு. ஆமாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லைங்கிறதையும் உணர்ந்திருக்கோம் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணணுன்னு அது அடங்குச்சு. ஆனால் அவரை கொஞ்ச நாள் பேச விட்டுருந்தார். அதுவே ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் சமயத்தில் சமீபத்தில் சொல்லியிருக்காரு, இது ஒரு ராஜதந்திரம், பின்வாங்குவது ஒரு ராஜதந்திரம்னு சொன்னால், அப்போ முன்வாங்கியது எந்த ராஜதந்திரம் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக வரத்தான் செய்யுது. ரொம்ப பெரியவங்களுக்கு கூட நான் திரும்ப நான் அதிகமாக மதிப்புடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். அதாவது இப்போ திருமாவளவன் கட்சி புனிதர்கள் கொண்ட கட்சியாக இருக்கானா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் திருமாவளவன் கட்சியில் உள்ள புனிதத்தன்மை இல்லாத பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. மற்ற எல்லா கட்சியிலையும் புனிதத்தன்மை இல்லாமல் தான் இருக்குது. எல்லா கட்சிக்காரங்களும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இங்கே மட்டும்தான் கட்ட பஞ்சாயத்து தவிர எதுவுமே பண்ணுறதில்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு காரணம் சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிற இந்த சாதிய உணர்வுகள். அதுதான் காரணம். திருமாவளவன் எந்த கூட்டணியில் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் எப்பயுமே தன்னுடைய அடிப்படை கொள்கைகள் அவர் சமரசம் பண்ணிக்கிட்டது இல்லை. அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு தான் இருக்கார். இன்றைக்கி அதுக்கான சூழல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெஸ்ட் ரிசல்ட் வர்றது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கும்போது தான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே வந்திருக்கார். அதே மாதிரி மதச்சார்பின்மை, தீண்டாமை ஒழிப்பு, சாதி கொடுமை இல்லாத ஒரு சமுதாயம், இதெல்லாம் பற்றி அவர் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. தன்னுடைய கட்சியை ஒரு தலித் கட்சியாக அவர் வச்சிருந்ததில்லை. அப்படி வச்சிருந்தா எதுக்கு 2 பேருக்கு பாலாஜிக்கும் ஷானவாஸுக்கும் அவர் இது கொடுத்துருக்கணும். அதனால் அதுலெல்லாம் அவர் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணல. மற்றபடி எல்லா கட்சியிலையும் சொல்கிற குறைபாடு இந்த கட்சியிலையும் சொல்லுது. இன்றைக்கி உள்ள அரசியலில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக மாறிடுச்சு. பாலிட்டிக்ஸ் ஹஸ் பிகம் எக்ஸ்பென்சிவ். எல்லாருமே அதனால் பணத்தை நிதியை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சின்ன கட்சிகளுக்கு அந்த கம்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தரம் அவர் இந்த மாதிரி சொன்னது, அதாவது முதல்ல இதில் போட்டி போட வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படின்னா, அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க, திரும்ப மாதிரி ஒரு பெரிய தலைவர் போட்டி போடுறதுங்கிறது அவருடைய தலித் வாக்குகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்குகள் இதெல்லாம் சேர்க்கறதுக்கு, கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டால் கூட, நான் அதை ஏற்றுக்கல.
அது இவர் வந்து பிரச்சாரம் பண்ணாலே போதும். திருமாவுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ம். எந்த கேண்டிடேட் இருந்தாலுமே இவர் பிரச்சாரம் பண்ணாலே போதும். மக்கள் வந்து இவர் கூட வந்து சேரணும் ஆவல் உள்ளவங்களை இவர் தன் கூட சேர்த்து வச்சுக்க முடியும். சேரணும்னு ஆவல் இல்லாதவங்களையும் தன்னிலை விளக்கம் கொடுத்து இவர் வந்து தன்னுடைய கட்சி பக்கம், கூட்டணி பக்கம் கொண்டு வர முடியும். அந்த ஆற்றல் வந்து திருமாவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்படி போட்டி போட்டிருக்கவே வேண்டியதில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது வந்து போட்டி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்வாங்கியிருக்க வேண்டிய ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது பிடிக்கலங்கிறாங்க. அழுத்தம் கொடுத்தது அப்படின்லாம் கூட சொல்றாங்க. ஆமாம், இப்போ இவர் வந்து எது தப்பாக போச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நிலைமை வந்து மாறும்னு சொல்லி சொன்னால் எஸ். என்ன சொல்ல வர்றாரு? அது கூட்டணி நான் ஜஸ்ட் ஒரு ரன்னிங் கமெண்ட்டா சொன்னேன். அதை நீங்க ஒரு தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்க. அது இல்லை, ஒரு எல்லாருக்கும் தலைவர் அது மாதிரி ரன்னிங் கமெண்டாலும் சொல்லக்கூடாது. எவ்ரி வேர்ட் ஹேஸ் இட்ஸ் வெயிட். அவர் சொல்லும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயமா, வெயிட்டேஜ் நிச்சயமா. உண்டு. அதனால் அவர் அதை சொல்லியிருக்க கூடாது. ம், ம், சொல்லிட்டாரு. சரி, அதில் பல பேர் வந்து சொன்னதுக்கப்புறம் நான் அதை மீன் பண்ணலன்னு சொன்னால் ம். அவங்க அதை சொன்னதை வந்து எடுத்துக்கிறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இன்னொன்று செஞ்சுருக்கலாம். போட்டி போட்டார். போட்டி போட்டதுக்கப்புறம் ஏன் இவர்கிட்ட போய் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லி, ஸ்டாலின் வந்து திரும்ப போன்ற என்னுடைய கூட்டணியின் கட்சி தலைவர்கள் வருவது சட்டமன்றத்துக்கு வந்து எங்களுக்கு பலம் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே அடங்கி போயிருக்கும். யாரும் என்ன பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. அதனால ஒரு அவங்கள கலந்துக்காமல் இவர் வந்து முடிவு எடுத்திருக்கலாம். அவங்கள கலந்துக்கிட்டு முடிவெடுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் இவர் வந்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் அவங்கள கலந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தி வந்து இந்த எலெக்ஷனில் வந்து இதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர்னு சொன்னார். இதில் ரோட்டில் வந்து மெரிடியனை கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ணவர். இந்த தேர்தலில் வந்து அவருடைய நிலைப்பாடு வந்து வேறு மாதிரி இருந்தது. அதனால் பர்த்டே விஷயத்தில் கூட மிஸ்டர் ஸ்டாலின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் ராகுலை பற்றி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பெரிய மரியாதை இருந்தது. ஏன்னா ஒரு இந்த யுத்தம் 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்லாம் பிஜேபிக்கும் தங்களுக்கும் இடையில உள்ள யுத்தத்தை பற்றி சொன்னார். அதெல்லாம் அவர் வந்து அரசியல் நல்லா புரிஞ்சிருக்காரு, சமுதாய பொருளாதார சூழ்நிலையில் புரிஞ்சவராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட கொடுத்தது. ஆனால் தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த மட்டும் அவர் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாருன்னு தான் பார்க்குறோம். இறுதியாக என்ன முடிவெடுப்பார்கள்னு சொல்லி பார்க்கணும். பிரச்சாரத்துக்கு வர்றாரா, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திரும்ப வந்து என்ன செய்ய போகிறாரு அடுத்து. கட்சிக்குள்ளே வந்து கலவரம் அதுன்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னா ஷாநவாஸ் வந்து இவர் கூட வந்து பேசியிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு, பேசியிருக்காரு. பாலாஜியும் வந்து பேசியிருக்காரு. அவங்களுக்குள்ள அவங்களுடைய ஏதாவது டிஃபென்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்க தீர்த்துக்கிடுவாங்க. பெரிய கலாட்டா அதெல்லாம் நினைக்கல. ஆனால் சின்ன சின்ன கசப்புகள் இல்லாத வண்ணம் இதை கொண்டு போயிருக்கலாம். கூட்டணியும் கொண்டு போயிருக்கலாம், தன்னுடைய கட்சியும் கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய. நீங்கள் பெரிதும் நேசிக்கக்கூடிய தலைவர்னு ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க திருமாவளவன் அவர்களை. ஆமாம். இப்போ இந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தர்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கா? இல்லை, மகாத்மா காந்தி மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, நேருவும் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. இதில் காஷ்மீர் விஷயத்தில் நேரு மிஸ்டேக் பண்ணான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டட்லி ஜென்ரல்ஸ் வந்து சொன்னாங்க, சார் இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க, ஃபுல்லாக காஷ்மீர்லேருந்து அவங்கள விரட்டி விட்டுறோம்னாங்க. அந்நேரம் இவர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சார் நேரு வந்து. இன்னொன்று என்னென்னா, யுனைடெட் நேஷன்ஸ் நம்ம போனோம்னா இது மாதிரி அவங்க ஆக்கிரமிச்சாங்கிறது தெளிவாயிரும், பாகிஸ்தான் வில் ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இவர் நினைச்ச மாதிரி அவங்க வந்து நியூட்ரலாக இல்லை. அந்நேரம் வந்து இன்டர்நேஷனல் பவர் கேம்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தானை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது, இந்தியாவுக்கு எதிராக வந்து உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்குது, நமக்கு நல்லதுன்னு சொல்லி வல்லரசுகள் நினைச்சாங்க. பிரிட்டனும் நினைச்சது, அமெரிக்காவும் நினைச்சது. அதனால் நம்முடைய நிலைமை வந்து வீக்காக போயிடுச்சு. அது வந்து நான் நினைக்கிறேன் நேரு பண்ண ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்காக நேரு பண்ண சாதனைகளை வந்து குறைப்பட முடியுமா? நவ இந்தியாவுடைய சிற்பிங்கிறது நேரு தான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அது மாதிரி தலித்துகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்கணும். நிச்சயமாக மகத்தான அம்பேத்கர் எப்படி வந்து ஒரு குரல் எழுப்பினாரோ அது மாதிரி இந்தியாவின் பல பகுதிகளில் வந்து தலித்துகளுக்குன்னு சொல்லி குரல் எழுப்பணும். அப்படி குரல் எழுப்புறவங்க தலித்தவரை மற்ற எல்லாருமே மோசமானவங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்றைக்கி இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே போனால் அந்த விரோதங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். இதுக்கு ஒரு முடிவு காணணும் அப்படின்னா எதனால் இப்படிப்பட்ட பிளவுகள் வந்தனுங்கிறத கண்டறிஞ்சு யார் இவங்களுக்கு ஃபீல்டில் எதிராக இருக்காங்களோ அவங்ககிட்ட நாம் சகோதரர்கள் தானே, எதுக்காக இப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கணும். அப்படிங்கிற விதத்தில் திருமாவளவன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு செயல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து மிகப்பெரிய பட்டமெல்லாம் கொடுத்து கௌரவிச்சார் ராமதாஸ் ஐயாவுக்கு. ஆனால் ஃபீல்டில் வந்து அவங்க 2 பேருக்கு வந்து ஒத்து போகலை. அதை அவர் பார்த்துட்டாரு, வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட வந்து வெளியே வந்துட்டார். அதனால் திருமா வந்து இன்றைக்கி பண்ணது ஒரு சின்ன சர்க்கிள் தான். அது எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த சர்க்கிள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி ரொம்ப பெருசாக பேச வேண்டியதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து அவருடைய தன்னிலைங்கிறது என்றைக்குமே மாறாத தன்னிலை. அந்த பேசிக் ஐடியாலஜிலேருந்து அவர் மாறவே இல்லை அப்படிங்கிறத முக்கியம். மறுபடியும் வந்து இந்த சின்ன சின்ன இதிலேருந்து மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் 2 விஷயம் வந்து பொதுவெளியில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அவர் திமுகவுக்கு ஒரு மெசேஜை கடத்துறாரு இதன் மூலியமா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று,
அவர் முன்பு அந்த அரசியல் இந்த திசை போக்கு வந்து மாறக்கூடும் என்று அந்த கருத்துப்பட சொன்னது வந்து, யாருக்குமே வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து. திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, ஹூஎவர் மேபி அந்த மேஜிக் நம்பர கிராஸ் பண்ண முடியாது. 180ங்கிற அது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து. மேலும் தன் கட்சியில் இருந்த திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்று அறியப்பட்ட பலரும் அந்த அந்த விமர்சனம் தான் வைக்கிறாங்க. ஆளூர் ஷானவாஸ், அதேபோல எஸ்.எஸ். பாலாஜி, இன்னும் பனையூர் பாபு அவர் 3 பேருக்கும் வழங்கப்படவில்லை இந்த முறை. இப்ப இவர்கள் எல்லாம் வந்து கடந்த காலத்தில் திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இப்ப ஆளூர் ஷானவாஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து அவருடைய பேட்டியின்படியே அமைச்சர் நேரு அவர்களிடம் முறையிட்டிருக்கிறார். இந்த மாரி 6 மாசம் முன்னாடியே தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவிட்ட டைரக்ட்டா அவர் வந்து ஒரு இது வச்சிருக்கிறாரு, ஒரு உறவு வச்சிருக்கிறாரு. அப்போ இவுங்க நம்ம கட்சியை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். திமுகவுக்கு இதன் மூலியமாக இந்த 2 மெசேஜையும் சொல்ல வராரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவர் நேரடியா தன்னுடைய கட்சிய பத்தி திமுகட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா, அது கட்சி கட்டுப்பாட்ட மீறின செயல் தான். அதுல சந்தேகமே கிடையாது. ம், ம். அப்படின்னா அப்படிப்பட்ட செயல வந்து இவர் வந்து திரும்ப வந்து கண்டிக்கத்தான் செய்வார். அவர் ஒரு பேட்டி குடுத்திருந்தாருன்னா, அப்ப அவர் வந்து எனக்கும் என் தலைவருக்கும் கொஞ்சம் தகராறு இருக்கு. நீங்க கொஞ்சம் சரி பண்ணி குடுங்க. ம். கொஞ்சம் நாட்டாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சியிட்ட இல்ல போய் விச் சொல்லுவாரு. மீன்ஸ் அவர் சால்வூர் ஷானவாஸ் வந்து என்ன சொன்னார்ன்னா அந்த பேட்டியில, நான் கே.என். நேரு அமைச்சரிடம் 6 மாதத்திற்கு முன்னதாகவே வந்து நான் என்னுடைய சூசகமா நான் சொல்லிட்டேன். எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாம். எனக்கு வந்து நான் வேற தொகுதிக்கு போற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் முறையிட்டிருக்க வேண்டிய இடம் விசிகவினுடைய தலைமை திருமாவளவன் ஆமாம். அவர்கள். ஆமா. ஆனால் அவர் வந்து முறையிட்டிருக்கக்கூடிய இடம் என்பது திமுக இதுவா இருந்திருக்கு. இல்ல அதுதான் நான் நினைக்கிறேன் அவரு இவங்ககிட்ட சொல்லி இவங்களுடைய கன்ஃபர்மேஷன வாங்கிட்டு இவங்ககிட்ட கேட்டுருக்கலாம். நான் திமுகட்ட ஒரு வார்த்தை சொல்லிர்றேன்னே. அவங்க வந்து அவசரப்பட்டு குடுத்துற வேண்டாம். உங்க அனுமதியோட நான் போய் சொல்லிர்றேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ம். அந்த வெளிப்படைத்தன்மை வந்து ஒரு அரசியல் கட்சியில வந்து 2ஆம் நிலை தலைவர்கள்ட்ட வந்து நிச்சயமா இருக்கணும். அதுக்கப்புறம் திமுக நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்குன்னா, இதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ரொம்ப பெரிய திமுக நிலைப்பாடு உள்ள தலைவர் வந்து திருமா தான். ம், ம், அதனால மத்தவங்கள பத்தி மட்டும் ம், எப்படி அதுல குறை சொல்ல முடியும்? ம், ஏன்னா கொள்கை ரீதியாக ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள்ங்கிறனால திமுக கிட்ட அவர் வந்து ம், ம். பாசம் காட்டுறாரு. ஆனா இவங்க இதே திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த இந்த 5 ஆண்டுகால அரசின் மீது கடுமையான விமர்சனங்களும் முன்வைத்திருக்கிறார். எங்க கொடியை ஏத்த விட மாட்டேங்கிறாங்க. வேங்கை வயல் விவகாரமாக இருக்கட்டும், பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. அவையெல்லாம் சுட்டிக்காட்டி கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆளூர் ஷானவாஸ் அவர் தன்னுடைய தொகுதியில அவர் சிறப்பா செயல்பட்டார். ஆனால் இந்த பொது சமூகம் மற்றும் இந்த பட்டியல் இனத்தவர்களுக்கும் அதே போல தன்னுடைய சொந்த சமூகம் சிறுபான்மை சமூகத்திற்கும் அவர் உரிய குரலை எழுப்பியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை சொந்த கட்சிக்காரங்களே பொதுவெளியில போட்டு உடைக்கிறாங்க. அவர் வந்து இப்படி அயோக்கியத்தனம் பண்ணாரு, அவர் இப்படி துரோகம் பண்ணாரு கட்சிக்கு அப்படின்னு சொல்லி சொந்த கட்சியினுடைய விவகாரத்தை 4 செவுத்துக்குள்ள பேச வேண்டிய விவகாரம். அதை உட்காந்து மீடியால உட்காந்து பேசக்கூடிய தன்மை இருக்குல்ல. அப்ப அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இவங்க வந்து இந்த 5 காண்டல்ல செயல்பட்டிருக்காங்க. அதுதானே அது வெளிப்படுத்துது. இல்ல இப்ப கொடி அ அகற்றுவத பத்தி பேசியிருக்காரு. ஆனா பேசும்போது அதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு. ம். அதுக்கு திமுக அரசு அவர் குறை சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, காவல்துறைய அதாவது காவல்துறையை குறை சொல்றதுக்கு காரணம், இந்த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ம். ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டால், அரசிடமிருந்து ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டால், இந்த புறம்போக்கு இடத்துல கொடியேத்த விடாதீங்க, இவ்வளவு ஹைட்ல கொடியேத்த விடாதீங்கன்னு சொன்னா, அதில் அவங்க ரொம்ப வீரியமா செயல்படுறது இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களை தான், பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கை வந்து அரசியலில் ஓங்கி இருக்கு. அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே தான் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. இதற்கான காரணத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அவர் குறை சொல்ல. 1000 வருஷமா இருந்த அந்த கோளாறு இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம் ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேங்கை வயல் வந்து அஹ், எனக்கு தெரிஞ்ச விவரங்கள்லாம் அங்கே சொல்றது என்னால் முடியாது. ம், ம். அவர் மௌனமாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பட்டியல் சமூகத்தினுடைய சகோதரர்களையே வந்து சார்ஜ் ஷீட்ல இன்க்ளூட் பண்ணது. இதை வந்து கண்டித்தது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும் தானே கண்டிச்சாங்க. காங்கிரஸ் உட்பட பலரும் வந்து இல்ல, அந்த அரசுக்கு சகோதரர்களே ஆதரவாகவும் சில பேர் வந்து காவல்துறை மீர் ஜாஃபரா மாறி இருக்க மாட்டாங்கன்னு என்ன உறுதி? ம். சில பேர் வந்து அந்த சகோதரர்களே சில பேர் வந்து வேற மாதிரி. இப்போ பெரியார் சிலை மேல வந்து தார் பூசினது வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். ம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. அதனால பட்டியலினத்து மேலேயே குறை சொல்லுவோமா? ம், குறை சொல்ல மாட்டோம். ம், அவர் வந்து தவறாக வழிநடத்தப்பட்டார்னு தான் அவரை பத்தியும் சொல்லுவோம். அவரை தவறாக வழிநடத்தியிருக்காங்க. அந்த வழிநடத்தலுக்கு உட்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ம், ம். வேங்க வயல்ல என்ன பிரச்சனை இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை மௌனம் காத்தாங்கன்னா அங்க வெளியில சொல்ல முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால சமூக தான் மத்தியில ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு விடும். ஒரு இரு சமூகங்கள் மத்தியில ஒரு பரபரப்பான ஒரு என்ன சூழ்நிலை. வேணாலும் இருக்கலாம். ஓகே. என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த காரணத்தை வந்து திருமாவளவன் உணர்ந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ம், முதல்ல வந்து அட்டாக் பண்ணாரு. அது ம், நிஜம்.
அடுத்து வந்து அவர் மௌனம் காத்தாருன்னா அது காரணம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா உண்மை நிலவரம் அவருக்கு கூறப்பட்டிருக்கலாம். சில சமயங்களில் டிஸ்கிரிஷன் இஸ் எ பெட்டர் பார்ட் ஆஃப் வேலைன்னு சொல்லுவாங்க. அமைதி காப்பது நல்லது சில விஷயங்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரசும் அமைதி காத்துக்கலாம், இவரும் அமைதி காத்துக்கலாம். உண்மைகள் தெரியாதது நம்ம ஒன்றும் அதை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து இவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய ஒய்ஃபுக்கு வந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவர் ஒரு இதிலிருந்து எதிர்கட்சி தரப்புலேருந்து எதிரணி தரப்புலேருந்து போட்டி போடுறாங்க, பாஜக கூட்டணி வேற. ஆமாம். அப்படி இருக்கும்போது அவர் அந்த மாதிரி வெளிப்படையாக வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது. இப்போ கிருஷ்ணசாமி வந்து இதாக இருந்தார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருந்தார், ராமதாஸ் ஐயாவுடைய சம்பந்தி. கிருஷ்ணசாமி கண்டெஸ்ட் பண்ணும்போது ஆமாம் கிருஷ்ணசாமி வரத்தான் செய்ய வேண்டும் சொல்லி ராமதாஸ் ஐயா சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஆகுது இதுவும். அதனால சொல்லியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள பற்றி அதாவது இந்த பாருங்க, அவங்க கை குழந்தையோட வந்து இது தாக்கல் பண்ணுறாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. இதுவே நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த கை குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா வீட்டில்? அந்த கை குழந்தை இங்கே வந்து அழுதுகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு சமாதானம் பண்ணுறது யார்? அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, தன்னுடைய இறக்கத்தை ஏர்ன் பண்ணுறதுக்காக கை குழந்தையை கூட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஐ ஒன்ட் சப்போர்ட் இட். அதனால் இந்த அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களும் மற்றவங்கள மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. அப்படி அரசியல் பண்ணும்போது இவர் வெளிப்படையாக இந்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டியது. இந்த முன்னுக்கு பின் முரணான இந்த ஒரு 5-6 நாட்களாக வந்து ஒரு பேசுபொருள் ஆயிடுச்சு அவருடைய செயல்பாடுகள். இது விசிகாவோட ஓட் பேங்குக்கும் இந்த தேர்தல் களத்துக்கும் வந்து ஒரு பின்னடைவை தரும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா மக்கள் மத்தியில்? இல்லை, ஒரு 2-3 நாள் சரி பண்ணிடுவார். அதில் எனக்கு சந்தேகம். ஓகே, அதெல்லாம் சரி பண்ணிடுவார். எது அந்த கூட்டணியிலே வந்து ஓட்டைகள் இல்லாமல் இருக்கின்றன, இருக்க தான் செய்யுது. இதை விட அதிகமான ஓட்டைகள் இருக்குன்னா அது எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷன் இதெல்லாம் வரும் போகும். கடைசியில் ஓட்டு போடுற இந்த பாருங்க, எலெக்ஷனில் வந்து 4 விதமான இவங்க இருக்காங்க, ஓட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஒரே குரூப்பாக கிடையாது. இப்போ திமுக அதிமுக ரெண்டுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு 45% இருக்குது. அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதிமுகவை ஓட்டு போடுவோம், நாங்கள் உதவி சொல்லி தான் ஓட்டு போடுவோம், அங்கே தான் ஓட்டு போடுவோம். ஓகே, நேற்று இதிலேருந்து வரும்போது போர்ட்டர் ஒருத்தர் வந்து வந்தார், எனக்கு பரிச்சயமானவர். நான் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு. 4-5 தரம் பார்த்துருக்கேன். உடனே என்ன எவ்வளவு ஐயா நீங்கள் ரேட் பேசாதீங்க, நீங்கள் கொடுக்குறது அந்த அளவுக்கு நல்ல நட்பு. அதனால் வந்து நான் என்ன அவர்கிட்ட கேட்குறது, இன்னொருத்தர் கேட்குறது, ஏங்க இதுக்கு நார்மலாக என்ன நீங்களும் அதிகமாக சொல்லாங்க, நார்மலாக என்ன கொடுக்குறது கேட்டுட்டு அவர்கிட்ட பேசாமலே கொடுத்துருவேன் நான். அவர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன தலைவர் ஜெயிச்சிருவார் இல்லையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதான் டிவியில் அடிக்கடி பேசுகிறீங்களேன்னாரு. யார் உங்கள் தலைவர் அப்படின்னு. அது பரம்பரையாக திமுக தான் எங்கள் தலைவர். ஸ்டாலினை கூட சொல்லுங்கள், பரம்பரையாக திமுக தான் எங்கள் தலைவர். அப்போ அவங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறவங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த கான்ஸ்டிடுவன்சி வந்து ஒரு 45% இருக்குது. அடுத்து வந்து மற்ற எல்லா கட்சிகளும் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரு 20% இருக்கும் தமிழ்நாட்டில். 20-25% சபார்டினேட் ஃபோர்ஸஸ், பிஜேபி. இப்போ அன்னோன் ஃபேக்டரை வந்து விஜய் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியுது. இதுல இருந்து அவர் வந்து இவங்ககிட்ட இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்குவார். இப்போ இந்த எலெக்ஷன்லேயே வந்து என்னாச்சு, இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஏதாவது வெற்றி கிடைச்சதா, அவரை பூச்சாண்டி காட்டி எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் நடந்தது. காங்கிரஸ் வந்து 27 சீட் வாங்கினதுக்காக 28 சீட் வாங்கினது காரணம் இவரை பூச்சாண்டி காட்டி தான் 3 சீட் அதிகமாக வாங்கினாங்க. அதே மாதிரி தான் பிஜேபி அங்கே வாங்கினாங்க. அமமுக அதை காட்டித்தான் வாங்கினாங்க, 11 சீட் வாங்கினாங்க. இது மாதிரி வரிசையாக சொல்லிட்டு அப்போது இவரை தென்னாட்டில் விட்டாங்க, எல்லாம் பயன்படுத்திட்டாங்க. அதுதான் உண்மையில் நடந்தது. எலக்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, இப்போ மற்றவங்களாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய கூட்டமும் சேர்ந்து இவருக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க, இவருக்குன்னு வர்ற கூட்டம் வந்துடும். இதை தவிர நான் சொன்னேன் ஏற்கனவே 70-75% அப்புறம் ஒரு 25% ஓட்டர்ஸ் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எந்த கட்சியும் சாராதவங்க. இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்லேயும் டிவிஷன்ஸ் இருக்குது. ஒரு டிவிஷன் வந்து என்னென்னா அரசாங்கத்தை எதையுமே எதிர்பார்க்காதவங்க. பேங்க்கில் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, ப்ரொஃபஸரை வந்து 2 லட்சம். அவருக்கு அரசாங்கத்தில் என்ன வேண்டியிருக்கு, எதுவுமே வேண்டியதில்லை. அவங்க என்ன ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பாங்க அரசாங்கத்தை, கிரிட்டிக்கலாக பார்த்து ஓட்டு போடுவாங்க. அதனால் இன்றைக்கி எந்த கட்சிக்கு போடுறாங்களோ அடுத்த தடவை அந்த கட்சிக்கு போடாமல் இருக்கலாம். இப்போ முதல்ல 2014 பிஜேபிக்கு நம்பி ஓட்டு போட்டவங்கள பல பேர் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு போடுறதில்ல. அதே மாதிரி அது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் யார், அரசாங்கத்திடமிருந்து நல்ல ஆட்சியை அரசாங்கத்தில் எனக்கு பலன் வரணும், ஒரு நேர்மையாக நடந்ததுன்னா ஆட்சி நடந்ததுன்னா எனக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும், ஐ எம் எலிஜிபிள், எனக்கு பலன் கிடைக்கிறதுங்கிறது நேர்மையான ஆட்சி நடந்தால் தான் நடக்கும், நல்ல காரியம் பண்ணால் தான் நடக்கும். அப்போ நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்து ஓட்டு போடுறவங்க இந்த இன்னொரு குரூப் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து குரூப் இருக்குது. இந்த 20%ங்கிறது வந்து ரொம்ப பெரிய நம்பர். இவங்க எந்த பக்கம் போவாங்க? இப்போ 2021 ஸ்டாலினுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு இந்த 20% எல்லாமே மொத்தமாக போடல. ஆனால் இன்றைக்கி 20% பெரும்பாலும் ஸ்டாலினுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா இவங்க பண்ண காரியங்கள் நான் வந்து எல்லா ஸ்டேட்டையும் பார்த்துருக்கேன், பல ஸ்டேட்டுக்கு போய் பார்த்துருக்கேன். நான் நிர்வாகத்தில் இருந்தோம். இப்போயும் ரிட்டையர் ஆன என்னோட நண்பர் ரிட்டையர் ஆனதான் வேறு வேலை கிடையாது, இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் பேசுகிறது தானே. அவங்ககிட்ட கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க இந்த மாநிலத்தில்
பண்ண வெல்ஃபேர் மெஷர்ஸ் அளவுக்கு வேற எந்த மாநிலத்திலையுமே நடந்தது கிடையாது. இதில் சந்தேகமே கிடையாது. நிச்சயமா சந்தேகமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2001 கலைஞர் வந்து ஷெட்டி வந்து அந்நேரம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தார். 2001 கலைஞர் வந்து சொன்னார், ஒரு உருப்படியான ஒரு ஸ்கீம் ஒன்று வேணும், என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிப்போம், பேர் சொல்லுங்களேன்னா. அந்நேரம் ஷெட்டி இஸ் அ வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர். அவர் வந்து அசோக் வர்தன் ஷெட்டி. அவர் வந்து சொன்னார், சார் இந்த எல்லா கிராமத்துலேயும் வந்து நம்பர் 1 ஐயா காமராஜ் வந்து எல்லா இதுலேயும் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் உண்மையில் என்னென்னா, ஒரு யூனியனில் உள்ள ஒரு இடத்துல யூனியன் போட்டிருக்காங்க, இன்னொரு 4-5 இடத்துல வந்து இது இல்லாமல் இருக்குது. அது அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தபோதே ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 27 வில்லேஜ் என்னமோ ஒரு குரூப்பில் பார்த்தார், இதே இல்லாமல் இருக்குது. 27 87 இவர் பீரியட்லேயே அத்தனை வில்லேஜில் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டார், எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துட்டார். அடுத்து இவர்கிட்ட வந்து சொன்னார், ஸ்போர்ட்ஸு ஃபெசிலிட்டி, குளம், அதுக்கப்புறம் எல்லா வீடுகள்லையும் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன், இதெல்லாம் இன்னும் இல்லாமல் இருக்குது, அதை பண்ணலாமே சொல்லும்போது அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு அந்நேரம் தான் கொண்டு வந்தாங்க. அது அந்நேரம் ஒரு லைப்ரரி, எல்லா சிற்றோருக்கும் ஒரு லைப்ரரி, இது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த காலத்திலிருந்து இவங்க வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப டீப்பாக வந்து கலைஞர் யோசிச்சார். கலைஞர் மேலே வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, குடும்பத்தை பார்த்துட்டான்னு சொல்லுவாங்க, அதில் உண்மை இருக்கலாம், பொய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரச்சாரம் பலமாக இருக்குது அப்படிங்கிற உண்மை, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எதில் பிரச்சாரம் இல்லைன்னா இந்த வேலையில் அவங்க பார்த்தாங்கிறது வந்து பிரச்சாரம் இல்லை. இதெல்லாம் நடந்தது, மற்ற இதில் வந்து நடக்காதது. மற்ற பல மாநிலங்களில் இந்த மாதிரி அடிப்படையிலிருந்து தொட்டு மேலே வரணும், ஸோ இது சமுதாய பொருளாதார வளர்ச்சி ரெண்டும் சேர்த்து மேலே வரணுங்கிறது வந்து நடந்ததில்லை. அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன்லேயே இவர் இந்த 5 வருஷத்தில் பண்ணது ரொம்ப அநேகம். இதில் எல்லாமே வந்து அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஓட்டு போடுறவங்கன்னு சொல்லி பண்ணலை. இந்த காலேஜ் சீட்டு கொடுத்தாருல, அவங்களுக்கு எவனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இப்போ வரப்போகுது? இவர் கொடுத்த 5, ஏன்னா பிரைமரி ஸ்கூலுக்கு தான் கொடுத்தாரு. பிரைமரி ஸ்கூலில் பசங்க வந்து 6 வயசில் வந்து 1ஆவது படிப்பான், 5ஆவது வகுப்பில் 11 வயசு அவனுக்கு. 11 வயசு பையனுக்கு வந்து இவர் ஆரம்பிச்சாருன்னா இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு அவனுக்கு 16 வயசு. அவன் எங்கே போய் ஓட்டு போட போகிறான்? அதில் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கு. எஸ், ஹி இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன், அது சந்தேகமே கிடையாது. ஒரு வருங்கால தலைமுறையை பற்றியும் யோசிக்கிறவரா இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், பெண்களுக்கு வந்து இலவச பயணம், அதுக்கப்புறம் உரிமை தொகை, இது மாதிரி வரிசையை சொல்லிட்டே போகலாம். இதில் என்னென்னா சில குரூப்ஸுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காம இருக்குது. இந்த டீச்சர்ஸ் பெர்மனெண்ட்டாக பண்ணுறது, டாக்டர்ஸ் வந்து, நர்சஸ்ஸு, இவங்கெல்லாம் ஒரு குழுமங்கள். அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னதை வந்து இன்னும் இவங்களால் செய்ய முடியல. எந்த குழுமங்கள் நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த டீச்சர்ஸ் அத்தனை பேர் சேர்ந்தா எத்தனை பேர், பெண்கள் அத்தனை பேர் சேர்ந்த உரிமை தொகை வாங்கின பெண்கள் 1.25 கோடி பேர் என்னமோ இருக்காங்க. அப்படி சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ அந்த நியூட்ரலாக இருந்தவங்களும் நிறைய பேர் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் விஜய் வந்து யார் ஓட்டை எவ்வளோ பிரிப்பார், சீமான் ஓட்டை எவ்வளோ பிரிப்பார், டிஎம்கே ஓட்டை எவ்வளோ பிரிப்பார், ஏடிஎம்கே ஓட்டை எவ்வளோ பிரிப்பார், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய நாட் எட் ப்ரூவன். He is an untested category. நிச்சயமா சார், ஒரு சிறந்த உரையாடல். எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம்.